இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்? 3 plus k 18 minus k 5k plus 1 அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் ஏபின்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஏபி சீக்வன்ஸா இருந்தா கேயோட வேல்யூ என்ன? இதான் கேள்வி. சரி, இப்ப ஏபி சீக்வன்ஸ்ல நமக்கு தெரியும் காமன் டிஃபரன்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். காமன் டிஃபரன்ஸ்னா என்ன? செகண்ட் டேர்ம், அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவல். ஏபில எந்த சீக்வன்ஸ்ல நீங்க எந்த டேர்ம் எடுத்துக்கிட்டாலும் காமன் டிஃபரன்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அப்ப T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கும். இது ஒரு சான்ஸ். வேற என்ன மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம் 2 டைம்ஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் தேர்ட் டேர்ம். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணி நம்ம கேவோட வேல்யூயை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் செகண்டை யூஸ் பண்றேன். 2 டைம்ஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம். இங்க செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு? 18 மைனஸ் கே. ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் தேர்ட் டேர்ம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ஃபர்ஸ்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கு. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 × 18 36. 2 × கே மைனஸ் இருக்கு, மைனஸ் 2k. கே ஒன்னு சேர்த்தோம்னா இங்க 5k பிளஸ் கே மொத்தம் 6k ஆயிடுச்சு. 3ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா 4 ஆயிடுச்சு. இப்போ கேவெல்லாம் ஒரு சைடு நம்பர்ல ஒரு சைடு மாத்துவோம். 6k இந்த மைனஸ் 2k ரைட்ல மாத்தினா பிளஸ் 2k ஆயிடுச்சு. இங்க 36 இருக்கு. இந்த பிளஸ் 4 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 4 ஆயிடுது. 6k பிளஸ் 2k ரெண்டு சேர்ந்து 8k. 36ல 4 போச்சுன்னா 32. நமக்கு கேயோட வேல்யூ வேணும். இப்போ 32 இந்த பெருக்கல் 8 இங்க டிவைட்ல வந்துருது. அப்ப கேயோட வேல்யூ என்ன? 1 8 8 4 8 32. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கேயோட வேல்யூ 4. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்? 2 டைம்ஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் தேர்ட் டேர்ம் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கேவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ.